வணக்கம் ஷோபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மங்களா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நல்லா நான் இருக்கேன். வந்து சந்திச்சதுல. லாஸ்ட் வீக் ப்ரோக்ராம் நல்லா நமக்கு போச்சு. ம். அது அதுவும் காசு, பணம் அது எப்பவுமே அதை பற்றின கேள்விகள், புரிதல்கள் நிறைய இருக்கு. டெக் அது பேசுறது அதுவும் ரொம்ப முக்கியம். டெக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம பல விதமான டாபிக்ஸ் போன முறை நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசினோம். நல்லா போச்சு நீங்க சொன்ன மாதிரி. இந்த இந்த வாரமும் அதை தொடர்ந்து அதை பற்றின பல டாபிக்ஸ் பேசலாம். ம். நீங்க இந்த வாரம் என்ன பேச போறீங்க? இந்த வாரம் நாம பேசுறது அதேதான். நீங்க டெக் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு நிறைய சைபர் செக்யூரிட்டி பத்தி அதை கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சைபர் செக்யூரிட்டி பத்தி நீங்க பேச போறீங்க. அதே மாதிரி நானுமே ஃபைனான்சியல் லிட்ரஸில வந்து இந்த வாரம் என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, சைக்காலஜி ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. எப்படி வெரி வந்து குட். அந்த அதோடைய அந்த ஃபைனான்சியல் லிட்ரஸில வந்து அதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ அந்த மணி வந்து நம்ம எப்படி அந்த ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் வந்து எப்படி இருக்குது? அதுதான் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்ப பட்ஜெட் கிரியேட் பண்றது. இப்போ ஒரு ஃபேமிலில வந்து பட்ஜெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்குள்ள வந்து முயற்சிகள் நம்ம எப்படி எடுக்கிறது? அதெல்லாம் பத்தி இன்னைக்கு நான் பேசலாம்னு நினைச்சிருக்கேன். சரி. ஆம், போன வாரம் நம்ம பேசின சில நெறிமுறைகளுக்கு தொடர்பா அதோட அதுவும் குறிப்பா ஏஐ பற்றி பேசணும். ம். அதுல நீங்க நியூஸ் அதை பற்றின நியூஸ் வந்து இருந்தது, பாத்தீங்களோ இல்லையோ? அதற்கு தொடர்பான சில நியூஸ், சில செய்திகள், சில நிகழ்வுகள். ம். மாசச்சூசெட்ஸ்ல ஒரு சிறுவன், 17 வயது சிறுவன் வந்து அவங்க அம்மாவையும் தம்பியையும் கொன்று விட்டான். தமிழ் அமெரிக்கன். அவங்க அம்மா அப்பா தமிழ்நாட்டுல இருந்து போல இருக்கு. அம்மா கட்டாயமா அவங்க தமிழ்நாட்டுல இருந்துன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் அவன் வந்து சாட்ஜிபிடில, ஏஐ டூல்ஸ்ல தேடி இருக்கிறான், எப்படி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்த்த முடியும் அப்படின்னு அவன் தேடி இருக்கிறான். அதை தவிர செய்திகள்ல அவங்க அப்பா அவன்கிட்ட இருந்து கத்திகளை மறைத்து வைத்தார் அப்படின்னா அது ஒரு மனநலம் சார்ந்த ஒரு துயர நிகழ்வு. ம். அது நம்ம அதை பற்றியே தனியா பேசலாம், மனநலம் பற்றி. ஆனாலும் ஏஐ உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க ஒரு ஏஐ பற்றி கட்டாயமா இத பார்க்கிறவங்க ஏஐ பற்றி எடுத்து சொல்லுங்க. அது ஒரு கருவி மட்டுமே. ம். ஏஐ வந்து ஒரு கருவி மட்டுமே. அதை நம்ம வந்து நல்லபடியா பயன்படுத்தணும். வாழ்க்கையில முன்னேறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு தான் பயன்படுத்தணும். கல்வி கற்றுக்கொள்ள பயன்படுத்தலாம். அந்த மாதிரியா ஓப்பனா பேசுங்க. அது கட்டாயமா ஒரு ஒரு துயர நிகழ்வு தான். ம். அது அதை பற்றி நினைக்கவே ரொம்ப அச்சமா இருக்கு. ஏன்னா அது 11 வயதுங்கிறது, நம்ம மற்ற நிகழ்வுகள்ல கூட இதை பற்றி பேசியிருக்கிறோம். 11 வயது என்பது ரொம்ப ஒரு கலவரமான எண்ணங்கள், ஆ. ஆம், அந்த மாதிரியான ஒரு நேரம். அந்த சமயத்துல நம்ம வந்து அவங்களுக்கு 18 வயசுனா அவங்களுக்கு அவங்க பெரிய பிள்ளைங்க ஆயிடுறாங்க, அப்படி சுவிட்ச் போட்டா பெரிய பிள்ளைங்க ஆடுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை இதுல. கட்டாயமா ஒவ்வொரு பிள்ளையும் கலவரங்களை, மனக்கலவரங்கள், அதெல்லாம் என்ன ஆகுதோ, நான் இப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், விதிமுறைகளை மீறுவேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். இருக்குல்ல, தப்பே இல்லை. எல்லாரும் அப்படி அந்த வயது காலகட்டத்தை கடந்துதான் வந்திருக்கோம். ம். அதுக்கு எந்த விதங்கள்ல நாம வந்து நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படிங்கறதும் ஏஐ கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம், தவறே இல்லை. மற்றவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆக்கப்பூர்வமான முறையில பிள்ளைங்க இருக்காங்களா அப்படிங்கறதும் நம்ம பார்த்துக்கொள்ளணும் இல்லையா? ம். ஸோ அதாங்க அது இந்த வாரத்து நிகழ்வு அது. அதனால எனக்கு அது படிச்ச உடனே உங்கள்ட்ட வந்து இதை பற்றி பேசணும்னு நினைச்சுட்டேன் நான். நிச்சயமா. ஏன்னா நம்ம பேசக்கூடிய அந்த டாபிக்கு ரிலேட்டடா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அது ஆமா, வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்பவும் கட்டாயமா. நீங்க சொன்ன மாதிரி இந்த கண்டுபிடிப்புகள் வந்து வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தான் உபயோகமாக இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து உபயோகமாக தேவை கிடையாது. ஆனா ஆமா. அது அப்படி வந்து அந்த 11 வயது அப்படின்னு சொல்லும்போது அந்த டீனேஜ் பசங்க வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாம யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதனுடைய விளைவு வந்து எல்லாரையுமே பாதிக்குது. அந்த ஃபேமிலி, அந்த குடும்பம், அவங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே வந்து பாதிக்குது. அதனால ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான்.
அதே மாதிரி என்ன அந்த சைபர் செக்யூரிட்டி வந்து நீங்க சொன்னீங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ரிலேட்டடா உள்ள டாபிக் இன்னைக்கு இந்த வாரம் நடந்த கட்டாயமா கட்டாயமா சைபர் செக்யூரிட்டிலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு டாபிக் ஆயிடுச்சு அது சைபர் செக்யூரிட்டி. உங்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கட்டாயமா நீங்க இது பண்ணி டைட்டன் பண்ணி வைங்க. எல்லாரும் கெஸ் பண்ற மாதிரி பாஸ்வேர்ட் போடாதீங்க. உங்க வீட்டு வைஃபைல இருக்கிற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்றீங்கன்னா உங்க வைஃபைலயே தனியா இன்னொரு கெஸ்ட் வைஃபை கிரியேட் பண்ணி அதுல அந்த பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுங்க வரவங்களுக்கு எல்லாம். அந்த பாஸ்வேர்டு நீங்க அப்புறம் ரீசெட் பண்ணலாம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதெல்லாம் நம்மளுடைய சொத்து என்று எண்ணி அதை பாதுகாக்கணும். இது வந்து ஒரு ஐடியா நீங்க சொல்றது. கெஸ்டுக்கு இன்னொரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. தட்ஸ் a very good idea. ஆமா, அதே மாதிரி ஒரு நீங்க இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, ஒரு கசினோ, அந்த கசினோ பேரு வந்து இந்த செய்தி ஒரு பெரிய சைபர் செக்யூரிட்டி மேகசின்ல தான் வந்தது இந்த செய்தி. ஒரு கசினோல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய மீன் தொட்டி வச்சிருக்காங்க. அந்த மீன் தொட்டியை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு இது உண்டு. அதாவது அது நிகழ்வுகள்லாம் உடனடியா இன்டர்நெட் வழியா அதை ஃபார் எக்ஸாம்பிள் அதுல இருக்கிற டெம்பரேச்சர் கீழே போச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு இல்லையா. எலிவேட்டர்ஸ்ல, அதாவது மின் தூக்கிகள்ல அங்க ஏதாவது குறைபாடு நேர்ந்ததுன்னா உடனே அது வந்து இன்டர்நெட் வழியா அதனுடைய மேனுஃபேக்சருக்கு கூட செய்திகள் அனுப்பும். இந்த மாதிரிலாம் இப்போ வாழ்க்கை முன்னேறிடுச்சு. அந்த மாதிரி மீன் தொட்டில இருந்து அவங்க செய்தி அனுப்புற மாதிரி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அதோடைய பாஸ்வேர்டை டைட்டா வைக்கல. யூஎஸ்ல ஒரு கசினோல நடந்தது, சூதாட்ட விடுதியில. அது யாரோ ஹேக் பண்ணி அது வழியா அவங்க ஃபுல் வைஃபையும் உள்ள நுழைஞ்சு வைஃபைல வேற இந்த மாதிரி டைட்டன் பண்ணாத பாஸ்வேர்ட்ஸ், வல்னரபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த வல்னரபிலிட்டிஸ் இருக்கிற இடங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இப்ப அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் ஐடி இருந்ததுன்னா அதுக்கு பாஸ்வேர்டு ஒரு யூசர் ஐடியோட கிரியேட் பண்ணி உங்களுக்கு கருவி வந்துடுது. மேனுஃபேக்சர் கிட்ட இருந்தோ இல்ல அமேசான்ல இருந்து நீங்க எப்படி ஆர்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த அட்மின் பாஸ்வேர்டு நீங்க சேஞ்ச் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்குறவங்க எல்லாருக்கும் அந்த அட்மின் பாஸ்வேர்டு தான் முதல்ல கருவியுடைய டிஃபால்ட்னு எல்லாருக்கும் தெரியும். சோ அது ஒரு வல்னரபிலிட்டி. அதை வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணலன்னா கட்டாயமா அதை வச்சு அவங்க உள்ள வந்துடலாம். அந்த மாதிரியான வல்னரபிலிட்டி சிலவற்றை பயன்படுத்தி அவங்க உள்ள நுழைஞ்சிருக்க கூடும் சொல்றாங்க. அந்த நீங்க ஷார்க் டேங்க்னு ஒரு நிகழ்வு இதுல வருது, டிவில பாத்திருப்பீங்க. எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் பிடிச்சது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஜெயிக்கிறது அவங்க தோக்குறதெல்லாம் பார்த்திருக்கோம். அதுல பார்பரா கோல்கரான் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரியல் எஸ்டேட் மூலமா பல நல்ல விதங்கள்ல சம்பாதிச்சு பெரிய ஆளானவங்க. அவங்க செக்ரட்டரி வந்து கூப்பிடுறாங்க, அவங்க புக் கீப்பர். ஆனா கூப்பிட்டது உண்மையில அவங்க செக்ரட்டரி இல்ல, செக்ரட்டரி மாதிரி ஆக்ட் பண்ணி சோஷியல் இன்ஜினியரிங் பாங்க. இப்போ என்ன மாதிரி குரலை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுறது, அந்த மாதிரி அவங்க பேசி அவங்களுடைய அக்கௌண்டன்ட் கிட்ட, நான் ஒரு ரியல் எஸ்டேட் மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெனோவேஷனுக்கு, அதுக்கு ஒரு $3,88,000 தேவைப்படுது, நீங்க அனுப்பிடுங்கன்னு சொல்லிருக்காங்க. இன்வாய்ஸ் எல்லாம் அனுப்புறேன். காலி, சுமார் 4 லட்சம் காலி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தியை சொல்லும் பொழுது இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன கஷ்டம்தான், கஷ்டமான ஒரு பாடம் தான், ஆனா என்ன போனது காசு தானே, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது நம்மளுக்கு அந்த 4 லட்சம்ங்கிறது பெரிய விஷயங்கிறதுனால நமக்கு சோர்வும் சோகமும் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ஒரு நல்ல படிப்பினை. நம்ம எதையுமே வந்து எளிதில் நம்பிடக்கூடாது. 4 லட்சமோ 4 ரூபாய், அது டசன்ட் மேட்டர். அதான் அது $1 இருந்தா கூட அது வந்து நமக்கு சம்மன் நமக்கு வந்து அந்த மாதிரி நம்மள ஹேக் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றதானே மேட்டர். நம்ம நம்பிக்கை கெடுத்திருக்காங்க, நம்ப வச்சு கெடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அது வந்து என்ன சொல்றது, மணி வந்து நம்ம கிட்ட இருந்து போனது ஒரு பக்கம் வந்து அது ஒரு மணியை லூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு சேஃப்டி இல்ல அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது. அதனால எப்பவுமே யாராவது இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நான் உங்களை இந்த குரூப்ல சேர்த்துக்கிறேன், இந்த கோடு கொடுங்க அப்படின்னா, அவங்க உங்களை குரூப்ல சேர்த்துக்கிறதுக்காக கோடு கேட்கல, உங்க வாட்ஸ்அப் ஆக்சஸ
வாங்கிக்கிறதுக்காக, திருடுறதுக்காக உங்களுக்கு அந்த கிட்ட கோடு கேக்குறாங்க. அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. போன் பண்ணி இது உங்க பின் கோடை கொடுங்க, உங்க ஏடிஎம் கார்டு பின் கொடுங்க, அல்லது இதை கொடுங்க அதை கொடுங்க, எது கேட்டாலுமே நீங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இங்க யூஎஸ்ல பல விதங்கள்ல எம்எஃப்ஏ ரொம்ப ஆக்டிவா இருக்கு. நம்ம இந்தியால ஓடிபின்னு சொல்றோம், ஒன் டைம் பாஸ்வேர்ட்னு ரெண்டாவதா ஒரு பாஸ்வேர்டு அனுப்புற மாதிரி. இங்க வந்து மல்டிபிள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கு. சோ அந்த விதத்துல ஆத்தென்டிகேட்டர் பயன்படுத்தி நம்ம வந்து நாம தான் ப்ரூவ் பண்றதுக்கு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு மேல எம்எஃப்ஏ ஒண்ணு கொடுத்து அந்த மாதிரியான பலவிதமான எம்எஃப்ஏ முறைகள் இருக்கு. நீங்க கட்டாயமா உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்ஸ்லயும் நீங்க அதை ரெடி பண்ணி வைக்கிறது, அதை செட் பண்ணி வைக்கிறது நல்லது. இப்ப எல்லாருமே அது ஒரு லெசன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால மோஸ்ட்லி எல்லாரும் அதுதான் பண்றாங்க. பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறது. சரி, என்ன நமக்கு என்ன அந்த மாதிரி நடக்க போகுது, இல்ல என்ன வரப்போகுது, பரவாயில்லதான், நமக்கு தான் தெரியுமே அப்படின்ற மாதிரி வந்து இருப்பாங்க. மீன் தொட்டி கதை சொன்னேன்ல, அந்த மாதிரி விஷயத்துல புகுந்து பெருசா ஆட்டையை போட்டாங்கல்ல, அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நீங்க அந்த மாதிரி ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பத்தி சொல்லுங்க. ஏன்னா இன்றைக்கு எவ்வளவு சைபர் செக்யூரிட்டி பண்ணாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? ஃபைனான்ஸ் தான். மற்றவர்களுடைய மற்றவங்கள்ட்ட இருந்து காசு தேடுறது. நீங்க ஒரு காசு பணத்தெல்லாம் நம்ம சேமிக்க வைக்கிற வழிகளும் அதை பாதுகாக்கிற வழிகளும் பற்றி சொல்லுங்களேன். இப்ப ஃபைனான்சியல் லிட்ரஸி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து. சோ அதுல வந்து ஃபைனான்சியல் லிட்ரஸி எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது பெண்கள் வந்து குறிப்பா, அதாவது பெர்சன்டேஜ் கம்பேரிட்டிவ்லி வந்து மென்னை விட வந்து விமன் வந்து ரொம்ப குறையா தான் இருக்காங்க. அதான் அவங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது அப்படின்னும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஃபேமிலி டிபெண்ட்ஸ். யார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா டேக் கேர் பண்றாங்களோ அவங்கள கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மியா இருக்கும். ஆனா அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட், ஃபேமிலி பட்ஜெட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபேமிலி பட்ஜெட் கிரியேட் பண்ண வரும்போது நமக்கு தெரியும் என்னென்ன மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு என்னது இருக்குது சால்வ் பண்ற மாதிரி. ஐ மீன் நமக்கு அந்த மார்கேஜஸ், லோன்ஸ், அதே மாதிரி டெப்ட், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அதுக்கு தெரிய வரும். அதே மாதிரி எப்படி நம்ம ஃபார் த லாஸ்ட் 2-3 monthsல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு குறைவாக, எவ்வளவு அதிகமாக, இன்னும் நாம வந்து இன்னும் எப்படி பெட்டரா வந்து நம்ம அந்த மணியை சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் இல்லையா? நமக்கு நாமே நம்ம வந்து டீச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பட்ஜெட் கிரியேட் பண்ணும்போது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கரிங் ஹேபிட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ரீட்டைலர்ஸ், அதாவது யாரா இருந்தாலும் ஷாப்பிங் பண்றவங்களுக்கு வந்து பப்ளிக் வந்து அவங்கள வந்து ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த ஆங்கரிங் ஹேபிட்னு சொல்றது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, எங்களுடைய ஒரு ப்ராடக்ட் வந்து the ஒரிஜினல் பிரைஸ் வாஸ் $200. இப்போ நாங்க அதை வந்து ஆஃபர்ல போட்டிருக்கோம், ஜஸ்ட் $80 யூ கேன் பே, அவ்வளவுதான், யூ கேன் ஓன் த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது பீப்புளுக்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல வரும்போது $200 அந்த அமௌண்ட், அது நமக்கு $80 கிடைக்குது, பரவாயில்லையே, இதை வாங்கிக்கலாமே, நமக்கு நல்ல ஒரு ஆஃபர், இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வாங்கிடுறோம். ஸோ அந்த $80 வாங்கின அந்த பொருள், அந்த $200 உள்ள அந்த பொருள் வந்து நமக்கு நிஜமாகவே நமக்கு அது உபயோகமாக இருக்குமா, நம்ம வீட்டுக்கு அது தேவையா அப்படின்றத நாம அதை யோசிக்கிறதே இல்லை பொதுவா. ஸோ இந்த $200 $80 கிடைக்குதே, சீப்பா கிடைக்குதே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தான் நம்ம அதுலதான் நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது ஒரு இது நம்ம வந்து இதுல நாமே வந்து ஒரு பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு அந்த மைண்ட், அதுதான் த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்றது வந்து இந்த இது வந்து இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஷாப்பிங் பண்றது வந்து யாரு வந்து நிறைய ஷாப்பிங் பண்றாங்க, மென்னா விமனா அப்படின்னு கேட்டா இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு ஃபேமிலியும் பொறுத்தது. இப்போ பிஃபோர் மேரேஜ் அது வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலின்னு வரும்போது லேடிஸ் வந்து ஆக்சுவலா நிறைய ஷாப்பிங் பண்றாங்க. எதுக்குன்னா க்ரோசரிஸ், அதுக்கப்புறம் கிட்ஸுக்குள்ள ஸ்டஃப், பிளஸ் அவங்களுடைய பர்சனல் இது அந்த மாதிரி வரும். ஜென்ஸும் இட் டிபெண்ட்ஸ், அவங்களும் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் அவங்களே மீறி வந்து அந்த ஸ்பெண்டிங் ஹேபிட் வந்து கொஞ்சம் அதிகமாயிரும் அப்படின்றது. அதனால வந்து யாரு அதிகமாக பண்றாங்க, யாரு குறைவாக பண்றாங்க அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல இந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி நாலேஜ் வந்து லேடிஸ்க்கு குறையா இருக்குது. ஸோ அதை நாம வந்து எஜுகேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் சேடா அப்படி ஃபீல் பண்ணும்போது ஒரு அந்த ஷாப்பிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு செல்ஃப் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மணி ஹேபிட், அதாவது இந்த நம்ம செல்ஃப் கிஃப்ட் வாங்குறதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் வந்து எப்படின்னா
டில்பர்க் யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ப்ரொஃபசர் வந்து ரிசர்ச் பண்ணி அவர் சொல்றாரு என்னன்னா, இதுதான் அந்த லோன்லினஸ், சேட்னஸ், அதே மாதிரி நிறைய வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் கைண்ட் ஆஃப் அந்த ஃபீலிங் இருக்கும் போது நம்ம ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஹாப்பினஸ் வந்து தானால வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஷாப்பிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண மணி வந்து அது வைஸா நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க். கொஞ்சம் நாம அது வந்து நாமளே நம்ம வந்து டீச் பண்ணிக்கிறோம். அதுதான் ஃபைனான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே இந்த ஃபைனான்சியல் லிட்ரஸில அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பொருளை வாங்கணும்னா நமக்கு சந்தோஷம் வந்துடும். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுவோமா, ஆனா மணியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படிதானே. சோ ஷாப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது, வி ஷுட். பட் அதே நேரத்துல வந்து நம்ம எப்படி பண்றோம், என்ன மாதிரி பண்றோம். சோ இது எல்லாமே நீங்க கேட்ட மாதிரி, நீங்க கேட்டீங்க இல்லையா மணியை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு. சோ இந்த ரீட்டைல் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க இதை. சோ ரீட்டைலர்ஸ் வந்து நம்மள வந்து பப்ளிக் வந்து அட்ராக்ட் பண்ணி மணியை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்க. சோ அந்த மணி நமக்கு போகுது இல்லையா. சோ அந்த மணியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். இந்த $200 $80 வாங்குறமே, நம்ம வீட்டுல இது தேவையா தேவையில்லையா. மெயினா வந்து இந்த மணி நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்றது இந்த ஷாப்பிங்ல தான். அந்த ஷாப்பிங் வந்து நமக்கு எவ்வளோ வந்து தேவை தேவையில்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த நாலேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு படிப்பாவே அடுத்து கல்லூரிகள்ல நியூரோ சயின்ஸ் படிப்பு, ஏதாவது இந்த இப்பெல்லாம் நம்ம நிறைய நீங்க சொன்னீங்க ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம். ஆன்லைன் ஷாப்பிங்ல இந்த பொருளை இங்க வச்சு அதே பக்கத்துல இன்னொரு பொருளை வச்சு கம்பேர் பண்ணி நமக்கு நம்மள வேற விதமான ஆங்கரிங் வச்சு அவங்க நம்ம எங்க பார்த்தா எது மக்கள் அதுக்கு வாங்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க ஒரு சயின்ஸாவே இதை ஆக்கிட்டாங்க. இதுக்கான கல்வி பிஹெச்டி எல்லாம் வாங்குறாங்க. இதுல அநியாயமா இருக்கு. ஆனா நம்ம இப்ப இந்த செலவு முறைகள் கண்ட்ரோல் பண்ணாலே, நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு நெறிமுறையை வச்சு நம்ம செலவு பண்ணாலே அது ஒரு நல்ல சேமிப்பு தான் கொடுக்கும். நான் கூட முடிஞ்ச வரைக்கும் பசிக்கிற போது கிராசரி ஷாப்பிங் போகாம இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு உடனே சிப்ஸ்ல போய் கால் நிக்கும், வேண்டாத பொருள்கள்ல போய் கால் நிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் அதையாவது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாப்பேன் நானு. ஆனா இந்த ஆங்கரிங் உண்மைதாங்க. நான் வந்து ஒரு பொருள் தேவையில்லைங்கிறத விட நீடுங்கிறத விட வாண்ட்ல ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க சொன்ன மாதிரி $200 விலை இருக்கு, ஆனா நான் உங்களுக்கு $80 கொடுக்குறோம்னா கட்டாயமா போய் நின்னு பாப்பேன். அதை கட்டாயமா வாங்க ஆசை வரும். உண்மைதான், நல்லா ஏக்கி கத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடைக்காரங்க. அது இந்த ஷாப்பிங் பண்றதுல கொஞ்சம் விருப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான வந்து ஃப்ரேஸ் இல்லையா. $200 நாங்க ஆஃபர் போட்டிருக்கோம், $80 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா ஓகே, இன்னைக்கு இல்லைன்னா எப்பவாவது நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே, வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு இதுதான் வரும். சோ எதுக்கு வந்து மெயினா வந்து என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்றது. ஏன்னா அது சும்மா நம்ம ஸ்வைப் பண்ணிடுறோம், அந்த மந்த் எண்ட் வரும்போது அதை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஓ இவ்வளவு அமௌண்ட் இந்த மந்த் வந்திருக்கா, இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமா அப்படின்னு. சோ அந்த மந்த் அண்ட் பில்ல தான் காமிக்கும், அது நம்மள பயமுறுத்தும் இவ்வளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமே அப்படின்னு. அதனால இந்த கிரெடிட் கார்டு யூசேஜ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு வந்து ஐ கேன் சே. இப்போ என்ன மாதிரியான ஒரு சிக்கல்ல நம்மள மாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. கடன் வரலாறு, கிரெடிட் ஹிஸ்டரி இருந்தாதான், நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி இருந்தாதான் வீட்டை இஎம்ஐ மார்ட்கேஜ் வச்சு நம்ம வாங்க முடியும். அதை பில் பண்றதுக்கு நம்ம கடன் வாங்கணும். கடன் வாங்கினாதான் நம்ம ஹிஸ்டரி நல்லா இருக்கும். கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்கணும். அப்ப இந்த கடன் வாங்கி திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நெறிமுறை, பைனான்சியல் நெறிமுறைகள் தேவை. நீங்க சொல்ற இதெல்லாம் ஃபாலோ பண்ணி மாசம் நீங்க சொன்னீங்க மாச கடைசியில வந்து மாசத்துக்கு போன வாரமும் நீங்க அழகா இதை பத்தி பேசுனீங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது இதை கட்டாயமா நம்மளுடைய செலவுகள் வரவுகள் எல்லாத்தையும் பார்த்து அத ஒரு கணக்குல வச்சுக்கிறது நல்லதுதான். நல்ல ஒரு நெறிமுறை தான் அது. ஏன்னா மந்த் அந்த ஸ்டார்டிங்லயே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த சேவிங்ஸ் அப்படின்ற அந்த ஒரு தாட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதனால எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு இன்கம் வருதோ அதுல நமக்கு எவ்வளவு வந்து நம்ம செப்பரேட்டா அதுக்கு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ நம்ம எடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது ரொம்ப ஒரு பின்னாடி வந்து அவ்வளவு ஒரு உபயோகமாக இருக்கும். அதுவே நம்ம கிரெடிட் கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணி நமக்கு இந்த மந்த் இவ்வளவு திங்ஸ் வாங்க வேண்டியிருக்குது அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சேவிங் ஹேபிட் வந்து போயிடும். சோ அதனால அதை வந்து நிச்சயமா பிராக்டிஸ் பண்ணணும். சோ இந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி எஜுகேஷன்ல இதுவும் அடங்கும் அப்படின்ற மாதிரி அந்த சேவிங் ஹேபிட்டையும் நல்லது ஒரு பாடம்ங்க. அது முக்கியமான பாடம். ஏன்னா அதுவும் வளர்ந்து பிள்ளைங்க 15 வயது பிள்ளைங்க எல்லாம் பற்றி பேசணும். அவங்க எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது. எல்லாரும், ஆண்களோ பெண்களோ எல்லாரும், அது வந்து சின்ன பசங்க கட்டாயமா இதை பற்றி
ஒரு புரிதல் தெளிதல் இது தேவையா இருக்கு. இது இன்னொரு விஷயமும் கூட நீங்க சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நினைவுக்கு வந்தது. ஒரு பெண் வந்து மனைவி வந்து ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பாட்டில திறக்க பாக்குறாங்க. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திறக்கணுமா இருக்கு, திறந்துடுறாங்க. அவங்க வீட்டுல வேற யாரும் இல்ல மாதிரிதான் தெரியுது அந்த ஆட்ல தொடங்கும் போது. அவங்க திறந்து ஏதோ வேலை பண்ணிடுறாங்க. அப்புறம் டைம் சேஞ்ச் ஆகுது, பின்னால விண்டோல டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் அதே சமையலறையில அவங்க ஹஸ்பண்டும் அப்ப இருக்காங்க. இவங்க இதே மாதிரி இன்னொரு பாட்டில திறக்க ட்ரை பண்றாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அவர் ஹஸ்பண்ட் முதுக காட்டியிருக்காரு, அவர் கவனிக்கல. முதுக தட்டி இது திறந்து தரியா அப்படின்னு. அவங்க காலையில திறக்க முடிஞ்சுது, இப்ப திறக்க முடியல. ஒரு செகண்ட் முடியலனாலும் கணவர்கிட்ட போய் நீ திறந்து தான் அதை கொடுத்து அவர் திறந்து இது கூட முடியல ஒன்னால அப்படின்னு சொல்றத கேட்டு ஆனந்தப்படுற ஒரு குணம் நிறைய பெண்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. தன்னால முடியலன்னு செய்து காட்டுகிற ஒரு குணம். அதே குணத்தை தான் நிறைய பெண்கள் வந்து ஃபைனான்சியல் லிட்ரஸி பண்ணாம இருக்காங்க. அதாவது தெரிஞ்சிட்டா அது வந்து கணவரோட தெரிஞ்ச மாதிரி ஆயிடும், அவரே டிசைட் பண்றோம். இல்ல அவருக்கு நான் வந்து இதுல பேசினா அவருக்கு டைரக்டா பேசினா அவருக்கு பிடிக்காது, அவரே ஏதோ பண்றாரு பண்ணிக்கட்டும், அந்த மாதிரி பலவிதமான பெண்கள் பலவிதமான காரணங்கள்னால இத பற்றி தெரிஞ்சு கொள்ளாம இருக்காங்க. முக்கியமான ஒரு வாழ்க்கையுடைய முக்கியமானது ஒரு அங்கம் இது, இந்த ஃபைனான்சியல் லிட்ரஸிங்கிறது. குடும்பத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம், குடும்பத்துக்காக தான் கணவரும் உழைக்கிறாரு. 2 பேரும் வேலை பண்றோமோ இல்ல ஒருத்தர் தான் வேலை பண்றாங்களோ, எப்படியா இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தான் இது. இப்போ எனக்கு வந்து ஒரு டாக்ஸ்லா வந்து தெரிஞ்சதுன்னா கட்டாயமா அதை பற்றி நான் கணவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேருக்கும் ஏதோ தெரிந்து வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதே நேரத்துல தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் காமிக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே someone is taking care of that, அதனால நாம வந்து விட்டுறலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், அவங்க வந்து இது பண்ண முடியாது. அதனாலதான் வந்து இப்ப இந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி மந்த் அப்படின்னும் எவ்ரி இயர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ஏப்ரல் மந்த்தை வந்து டெடிகேட் பண்றாங்க. எதுக்குன்னா நிறைய பேர் வந்து யுஎஸ்ல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுசுமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி எஜுகேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால சர்டன் பெர்சன்டேஜ் தான், நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஜஸ்ட் இப்போ யூஎஸ்ல வந்து 14% ஆஃப் பீப்புள் தான் வந்து ரொம்ப அந்த நாலேஜபிளா இருக்காங்க. எனி கொஸ்டின்ஸா எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தேர் லைக் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. பட் ரிமைனிங் பீப்புள் வந்து அப்படிதான் ரொம்ப பின்னடைஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் உலகம் முழுசும் இருக்காங்க. ஸோ இந்த ஊர்ல வந்து ஏப்ரல் மந்த் வந்து இந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி மந்த் அப்படின்னு வந்து டெடிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும், அந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி எஜுகேஷன் வேணும். அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பட்ஜெட் கிரியேட் பண்றது, அதே மாதிரி இந்த ஃப்ராட் ப்ரிவென்ஷன், அதுக்கப்புறமா இந்த கிரெடிட் கார்டு, பேங்கிங் சிஸ்டம், இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ரிசோர்சஸ் கவர்மெண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணி அதை வந்து பப்ளிக் வந்து எஜுகேட் பண்றதுக்காக இந்த மந்த் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுல இருந்தே நமக்கு தெரியுது நம்ம எவ்வளவு ஒரு பின்தங்கி இருக்கிறோம்னு. கட்டாயமாங்க, கட்டாயமா. ஏப்ரல் அதுவும் வரி கட்டுற மந்த் இங்க அமெரிக்கால. சோ வரி கட்டிட்டு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு சேமிச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு புத்தாண்டு மாதிரி ஒரு புத்துணர்வு கொடுக்கணும். நம்ம எப்படி ஆமா நல்ல செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். சேமிக்கிறதுக்கும் பல வழிகள் இருக்கு இல்லையா? சோ அதையும் சாமர்த்தியமா சேமிக்கணும் இல்லையா? இப்ப 401k இருந்தா அதுல நம்ம எம்ப்ளாயரும் நம்மளுக்கு சேவ் பண்றதுக்கு அவங்களும் கொடுப்பாங்க, மேட்சிங் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே, எதிர்பாராத கூலி தானே அது. ஆமா. அதே நேரத்துல வந்து வீடுகள்ல வந்து டிபெண்ட்ஸ் நிறைய மணி வந்து நாம தேவையில்லாம வந்து ஸ்பெண்ட் பண்றத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். மெயினா இந்த நாலேஜ் நமக்கு நிறைய வரணும். இப்ப இவங்க இந்த மந்த் டெடிகேட் பண்ணி சொல்றாங்க, இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான். இப்போ நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு பத்தி, பேங்கிங் சிஸ்டம் பத்தி, ஃப்ராட் ப்ரிவென்ஷன் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? மணி சேவ் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜெனரல் நாலேஜ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ இதெல்லாமே கூட நம்ம வரும் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பத்தி கூட நமக்கு நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த சைபர் செக்யூரிட்டியும் வந்து நீங்க அப்படிதான் வந்து நிறைய வந்து நீங்க சொன்னது எனக்கு பிடிச்ச பாயிண்ட் வந்து அந்த கெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம ரெடியா நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஆத்தென்டிகேஷன் இருந்தாதான் வந்து நம்ம கொஞ்சம் வந்து செக்யூர்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம், நமக்கு ஓகே கொஞ்சம் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்றது.
அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி பேசும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு நாம பேசுனது, இது வரைக்கும் பேசுனது வந்து ரொம்ப ஒரு என்ன உபயோகமான தகவல்கள் தான். நீங்களும் வந்து நிறைய சொன்னீங்க. மக்களுக்கு அதுவும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்காக நாங்க பல செய்திகள், இந்த மாதிரி செய்திகள், அறிவுபூர்வமான தகவல்களை கொண்டு வந்து சொல்றோம். இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எங்க 2 பேருக்குமே நிறைய ஒருத்தர் மற்றவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்கிறோம், உங்ககிட்டயும் பகிர்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு இதை பற்றி பேசுறதுக்கு. வரும் வாரங்கள்ல இன்னும் நிறைய இதை பற்றி பேசலாம். வணக்கம். நன்றி, வணக்கம்.